வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு தெரியாதவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வர மெசேஜ் எல்லாத்தையும் பர்மனெண்ட்டாக பிளாக் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத பர்சனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேம் ஐடியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஐடி கிட்ட இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத பர்மனெண்ட்டாக பிளாக் பண்ணுறது, இந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற இந்த ஆப்புக்கு வந்து மோஸ்ட்லி நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. ஆப்வியஸ்லி இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சோஷியல் மீடியா ஆப். ஸோ அப்படி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா மேபி யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அந்த ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்குது. ஃபாலோ பண்ணாமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால மெசேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க, அதாவது நீங்கள் பேசுகிறவங்க மட்டும் போதும், இதுக்கு மேலே யார் கூட நீங்கள் பேச விரும்பலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இல்லைன்னா அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போதும், வேறு யாரும் புதுசாக வந்து ஆன்லைனில் நீங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை, இல்லை பேச தேவையில்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை இதுக்கு மேலே பார்க்கலாம். அதே மாதிரி இது சில சொல்கிற செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இன்ஸ்டாகிராமில் ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணியிருந்தாலும், அதாவது இதுவரை உங்களுக்கு மெசேஜ் பண்ணதில்லை பட் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது ஒரு ரெக்வஸ்ட்டாக வரும். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஒரு ரெக்வஸ்ட் இல்லாமல் தான் வரும். அப்படின்னா புதுசாக ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்ணி மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் அந்த ஆப்ஷனை பண்ணதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித நோட்டிஃபிகேஷனோ இல்லை எந்த வித ரெக்வஸ்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் காமிக்காது. மெசேஜ் இன்பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்காது. ஸோ அப்படி என்ன செட்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ரைவசி செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரைவசிக்குள்ளே போனீங்கன்னா மெசேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெசேஜஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் ரெக்வஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா மெசேஜ் ரெக்வஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் டாப்பில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அதாவது என்னென்ன ஆப்ஷன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் சென்ட் மெசேஜ் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அதாவது செகண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மற்ற ஒரு தெரியாத ஐடி கிட்ட இருந்து அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்லைனா அன்னோன் ஐடி கிட்ட இருந்து, அன்னோன் நம்பர்ஸ் கிட்ட இருந்து, அன்னோன் பர்சன்ஸ் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித மெசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. அதே மாதிரி எந்த வித மெசேஜ் ரெக்வஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ நீங்கள் வந்து அதாவது என்னென்னா ஒரு தெரியாத ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ரெக்வஸ்ட்டாக வராது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸில் வந்துடும். அதாவது நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு தேவையே இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணாங்கன்னா அது உங்களோட இன்பாக்ஸில் வந்துடும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் அவங்கள ஃபாலோ பண்ணீங்க, அவங்க உங்களை ஃபாலோ பண்ணால் அப்போது ஒரு ரெக்வஸ்ட்டாக வரும். இல்லைன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அவங்க உங்களை ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணாங்கன்னா அது ஒரு ரெக்வஸ்ட்டாக வரும். சப்போஸ் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு இன்பாக்ஸ் மெசேஜை தான் வருமே தவிர ரெக்வஸ்ட்டாக வராது. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து அந்த மெசேஜை அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாதும் உங்கள் இஷ்டம் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் உங்களால் பேச முடியுமே தவிர புதுசாக யார் கூட நீங்கள் பேசணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க, புதுசாக மெசேஜ் பண்ணாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரியாது. மேபி நீங்கள் வந்து என்னன்னா அவங்க கூட இருக்கிறவங்களே போதும், நீங்கள் இதுவரை பேசுகிறவங்களே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.